ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், எங்கடா நேரத்தில் தட்டை தூக்கிட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஊரில் இப்போ நல்ல மழை. இன்றைக்கி 3-4 நாளாலுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எங்கள் செடியில் ஒரே 3 சுண்டக்காய் செடி வச்சோம். அதில் 1 பெருசாகி போய் இப்போதே ஃபஸ்ட் தடவை சுண்டக்காய் காய்ச்சிருக்கு. அதே இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்காக எடுக்க போகிறேன். வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஃபுல்லாமே டிசம்பர் பூச்செடி இருந்துச்சு, எல்லாத்தையும் வெட்டி விட்டோம். இங்கே பாருங்களே, நிறைய சுண்டக்காய் இருக்கா. ஒரு பப்பாளி பழுத்து இருக்குது, ஆனால் அது காலையில் காக்கா கொத்திக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதை சாப்பிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தெரியுதா? இங்கே பாருங்கள், செடி ஃபுல்லாமே நிறையா சுண்டக்காய் இருக்குது. கொண்டு தட்டை கீழே வச்சாச்சு. இப்படி கொப்பாகவே எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், காலில் ஃபுல்லாக எறும்பு. இங்கே பாருங்கள், அடி ஒரு முள் நல்லா குத்திருச்சு. இதே பெரிய கொத்தா இருக்குது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா எறும்பூச்சி? ஆத்தாடி, இதுனா உள்ளுக்கு நிறையா இருக்கு. சுண்டக்காய் செடியில் சுண்டக்காய் மட்டும் இல்லை, எருவூச்சியுமே நிறையா இருக்குது. எறும்பு ஒரு பக்கத்து கடிக்குது, கொசு ஒரு பக்கத்து கடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நானே கேமராவையும் பிடிச்சிக்கிட்டு ஃபோனையும் பிடிச்சிக்கிட்டு இதை பிடுங்கிறதுக்கே 2 நாள் ஆயிரும் போல இருக்குது. கரெக்டாக தட்டுக்குள்ளே வந்துருந்துருச்சு. இங்கே பாருங்களே, செம்ம கொத்து கொத்தாக இருக்குது. இப்படி கொத்து கொத்தாக இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ஈஸி. இங்கே பாருங்கள், இன்னும் மேலே வரையே இருக்குது. ஓடியாங்க ஓடியாங்க. முள்ளு குத்திருச்சு. சுண்டக்காய் செடியில் முள்ளும் நிறையா இருக்குது. இங்கே பாருங்களேன், இது இந்த 4-5 கொத்து, இது எல்லாமே ஒரே செடி ஒரே கிளையில் இருந்துச்சு. இவ்வளவு காய். ஃப்ரெண்ட்ஸ், இங்கிட்டலாம் பிடுங்கியாச்சு. நீ அங்கிட்டு கொஞ்சம் இருக்குது, அந்த சைடு போய் பிடுங்கலாம். இங்கே பாருங்கள், இது எங்களோட ரோஸ் செடி. இப்போத்தையும் கொஞ்சமாக தலையுது செடியே.
ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃபைனலி எல்லா சுண்டைக்காயுமே பிடுங்கியாச்சு. இங்கே பாருங்களே, நல்ல வெயிட்டாக இருக்குது. எப்படியும் 1 கிலோவுக்கு மேலேயே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பைப்பில் எப்படி தண்ணி வந்துருக்கு. இப்படி தான் இப்போ தண்ணியே வருது, மழை பெய்யவும். அப்படியே கம்மா தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தே மழையே கொஞ்சம் நின்றுருக்குது. இப்போலாம் நடக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது வெளியில் வந்து. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுத்துக்கு எப்படி உங்களோட குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சுண்டைக்காய் குழம்பு, புளிக்குழம்பு. சுண்டைக்காய் புளிக்குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். இந்த சுண்டைக்காய் பிடிங்கி வச்சு 3 நாள் ஆச்சு. ஹைரு பாப்பாவுக்கு பிறந்த நாள் அந்த மாதிரி வரும், வைக்கவே இல்லையா, இன்றைக்கி வைக்க போகிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 2 உடச்சி வச்சுருக்கேன். கல்லில் இடித்து உடச்சி 2 தடவை கழுவியாச்சு. இப்போ வந்து சுண்டைக்காய் வந்து வைக்க போகிறேன். ஓகே, தீயும் எரிஞ்சிருச்சு. இப்போதே சோறும் வடிச்சு விட்டேன். இங்கே பாருங்கள், கீழே கொட்டி கையில் லைட்டாக பட்டுருச்சு. சுண்டைக்காய் அப்படிங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குங்க. லைட்டாக காஞ்சி போன மாதிரி போச்சு. இவ்வளவு எண்ணெய் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு. எண்ணெய் காய்கிறதுக்கு முன்னாடியே கடுகை தூக்கி போட்டு விட்டே உள்ளது. இப்போ கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. கயிறு குட்டி தூங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்காட்டி சமைச்சு முடிக்கணும்னு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். மணி 10:30 ஆயிடுச்சு. இன்னமுமே நான் சாப்பிடலை. பாருங்களேன், கயிறு எந்திரிச்சா அடுப்பில் உட்காந்து சமைக்க முடியாது, மடியில் வச்சுக்கிட்டு. அனல் வந்து அந்தளவுக்கு அனல் அடிக்குது. அதனால அதெல்லாம் தாளித்து வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் கயிறு பக்கத்தில் வச்சுட்டு கூட சாப்பிட்றலாம். நீங்களும் அப்போக்கப்போ சுண்டைக்காய்லாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. என்ன ரொம்ப கசப்பாக இருக்கும். எனக்கு சுண்டைக்காவே பிடிக்கவே பிடிக்காது. சுண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சாலும் கொஞ்சம் கிரேவி மாதிரி, கூட்டு மாதிரி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து சும்மா பொரியல் தான் பண்ணுறேன். சிக்கன் பொடி அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. காலையிலேயே ரசம் வச்சோமா, ரசம் வச்சு வெண்டிக்காய் மண்டி வச்சோம். மண்டியெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால இப்போ வந்து சுண்டைக்காயை வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இங்கே பாருங்கள், பொன்னிறமாக வதங்கிருச்சு. சுண்டைக்காய் எத்தனை அலசினாலும் இங்கே பாருங்கள் தண்ணி கருத்துறோம். தண்ணிக்கிறதே சுண்டைக்காயை போட்டு வைக்கணும். இங்கே பாருங்களேன், அதுக்குள்ளாட்டி என்ன அழகாக இருக்குங்க. இன்னும் எந்த அளவுக்கு எரியும் பாருங்கள். அதுக்குள்ளாட்டி வெங்காயமே கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தண்ணியே கருப்பாயிருச்சா. தண்ணிக்குள்ளே போடாமாச்சா அந்த காயும் கருப்பாயிடும். மிச்சம் இருக்க காயுமே இதில் கொடுத்துரும். இப்போ வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு, கசப்பாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம்.
அதனால மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் நல்லா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்களே, இதே கொஞ்சம் பிடிச்சி போச்சு. கீழே நிறையா எண்ணெய் ஊற்றுனே அப்போயும் இதாகிடுச்சு. சுண்டக்காய் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் உப்பும் கரெக்டாக இருக்குது. சிக்கன் பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம், அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கொஞ்சம் நம்ம முக்கால்வாசி விதையை எடுத்ததுனால அந்தளவுக்கு கசப்பு தெரியலை. ஆனால் எல்லா விதையுமே எடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இன்னுமே விதை இருக்குது பாருங்கள் உள்ளர. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சமையல்லாம் முடிச்சிட்டேன். அவங்க சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் சுண்டைக்காய். அதுக்கப்புறம் வெண்டைக்காய். சுண்டைக்காய் வெண்டைக்காய்னு இன்னைக்கு வெறும் காய். அதுக்கப்புறம் காலையில் வச்ச ரசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சாப்பாடு வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த ஹெல்த்தியான சுண்டைக்காயெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. கசப்பு அந்தளவுக்கு இருக்காது.